உள்ளூர் வாகனங்களுக்கான கட்டண சலுகை மறுத்த கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு 6 மணி நேரத்திற்கு மேலாக உள்ளூர் வாகன ஓட்டிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிகாரிகளிடம் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் மீண்டும் போராட்ட களத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் வருகை தந்துள்ளார். விவரங்களுடன் நேரானுடைய செய்தியாளர் சிவகுமார், இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியில் தொடர்ந்து பொதுமக்களுக்கும் அந்த சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு நீடித்து வருது. என்ன காரணம்? 6 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டம் நீடிப்பதற்கான காரணம் என்ன? நிச்சயமாக தேவை. அதாவது மதுரை மாவட்டம் திருமங்கலம் திண்டுக்கல் சாலை உள்ள இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியானது விதிமுறைக்கு புறம்பாக அமைக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து உள்ளூர் வாகன ஓட்டிகளிடம் கட்டணம் கேட்டு அடிக்கடி இது தொந்தரவு செய்தால் அந்த சர்ச்சைக்குரிய அந்த சுங்கச்சாவடி அகற்ற வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை எடுத்து வந்தனர். பல்வேறு கட்ட போராட்டமும் நடத்தி வந்த நிலையில் அவ்வப்போது கட்டண விலக்களிப்பதும் பின்னர் மீண்டும் கட்டணம் கேட்டு வாகன ஓட்டிகளிடம் தகராறு செய்வதுமாக தொடர்ந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இதனால் சர்ச்சைக்குரிய இந்த சுங்கச்சாவடி அகற்ற வேண்டும் என இப்பகுதி வாகன ஓட்டிகள் 12 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று முதல் திருமங்கலம் உள்ளூர் வாகனங்கள் அனைத்தும் 50% கட்டணம் செலுத்தி செல்ல வேண்டும் என்ற ஒரு விதிமுறையை நேற்று 2 தினங்களுக்கு முன்பு சுங்கச்சாவடி நிர்வாகம் அறிவித்தது. இது வாகன ஓட்டியிடையே கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட இந்த சர்ச்சைக்குரிய சுங்கச்சாவடி அகற்ற வேண்டும் என கோரி இன்று காலை 9 மணி முதல் திருமங்கலம் பகுதி வாகன ஓட்டிகள் முற்றுகை போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த முற்றுகை போராட்டத்துக்கு ஆதரவாக திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமார் ஆதரவு தெரிவித்து காலை முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். இதனை அடுத்து அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்து வாகனத்தில் ஏற்றிய தொடர்ந்து போராட்டக்காரர்கள் அவரை இறக்கிவிட முற்றுகை போராட்டம் நடத்தியால் அவர் மறுபடி விடுவிக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து கோட்டாட்சியர் சாந்தி அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதாவது தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரி கீர்த்தி பரத்வாஜ் பேச்சுவார்த்தை நடத்தினார். அவருடன் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பேச்சுவார்த்தை நடத்திய போது தன்னால் எதுவும் செய்ய முடியாது, மேலதிகாரிகள் உத்தரவு வந்தால் மட்டுமே இந்த கட்டண விலக்கு அளிக்க முடியும் என தெரிவித்ததால் பேச்சுவார்த்தை தோல்வி முடிந்தது. இதனைத் தொடர்ந்து கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து மீண்டும் போராட்ட காலத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் வருகை தந்து தற்போது பொதுமக்களுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டுகிறார். அவர்கிட்ட இந்த பிரச்சனை தொடர்பாக கேட்பேன். சார், நீங்க காலையிலிருந்து போராட்டம் பேச்சுவார்த்தையில் என்ன இல்லை, இது மக்களுடைய போராட்டம், மக்களுடைய கோரிக்கை. இது தொடர்ந்து ஒரு தொடர் போராட்டமாக நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு தீர்வு காணணும்னா இந்த இதை ரூலை வயலேஷன் பண்ணி இந்த டோல்கேட் சுங்கச்சாவடி அமைந்திருக்கிறதுன்றது மக்களுடைய குற்றச்சாட்டு. அதை நாங்கள் அரசின் கவனத்துக்கு பலமுறை கொண்டு வந்துட்டோம். அவங்க இதை அகற்றணும். ஒரு நிரந்தர தீர்வு காணுவதற்கு உள்ளூர் மக்களுக்கு கட்டணத்தில் விதிவிலக்கு கொடுக்கணும். அதுக்கு தான் அவங்க போராடுறாங்க. அதை இந்த இதில் அவங்க கவனத்தில் எடுத்துக்கிறதா அக்கறையில் காலையில் 8 மணியிலிருந்து தொடர்ந்து இங்கே பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டோம். அவங்க அதுக்கு ஒரு உறுதிமொழி தரமாட்டாங்க. அதனால இந்த மக்கள் தொடர்ந்து போராட்டம். பேச்சுவார்த்தையில் இதுதான் நம்ம சொன்னோம். அந்த மாதிரி நீங்கள் திடீர்னு 50% கட்டணம்னு இன்னைக்கு 10ஆம் தேதியிலேருந்து அறிவிச்சிருக்கிறீங்க. எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் நீங்கள் அறிவிச்சிருக்கிறீங்க. அதனால அதை ரத்து பண்ணணும்னு கோரிக்கை. அதாவது தேவா, காலையிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அதிகாரிடம் நடத்திய பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படாததால் மக்கள் கோரிக்கை நிறைவேற்றும் வரை தாங்களும் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளார். தேவா, தகவலுக்கு நன்றி சிவகுமார்.